தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கடா சிந்தும் ஜானதம் சாத்திரகுணம் ஸ்ரீ சந்திரசேகர குணம் படமாமதானம் கலிதேவம் காட்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபரிட பக்தருக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். அது ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு தமிழ் வேதம் சொல்கிற நான் கேட்டு சந்தோஷப்படுறேன். தமிழ் வேதம் சொல்கிற நான் கேட்டு சந்தோஷப்படுறேன். இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுவது தனிமை பண்ணும். இதை சேலம் பெரியவா கிரகம் அதை ஆரம்பித்து நடத்தின்னு இருக்க ஸ்ரீ ராஜகோபால் மாமா அவருடைய அவர் இன்டர்வியூவில் ஒன்று தான் அதை மிஸ் பண்ணியிருக்கேன். அது இந்த சம்பவம். பெரியவா எதையும் விட வைக்க மாட்டா, எல்லாத்தையும் பண்ண வச்சுருவா. என்ன இந்த மாமாவோட இன்டர்வியூவில் இது ஒன்று விட்டு போயிருக்கு. இது பெரியவாளுடைய மகா சித்திக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவமாக இருக்குது. இவர் மகாபெரிவா சம்பந்தமானதை எல்லாத்தையும் ஜெயந்தியிலேருந்து அது மாதிரி எல்லாத்தையும் நல்ல விமர்சையாக அவருடைய இதில் பெரியவாருடைய அனுகிரகத்தில் தானே அந்த இதுவே பண்ணுறார். சேலத்தில் இவர் கிரகம் ஒன்று மகாபெரிவா கிரகம்னு ஆரம்பித்து அது பண்ணிட்டு இருக்கார். இவர் அது பெரியவா கேட்டு வாங்கிட்டதில்லை. எனக்கு நீ கீழே எனக்கு கொடு, நீ மேலே வச்சுக்கோ அப்படின்னா மேலே ஒன்றுமே இல்லை. அப்புறம் மேலே மாடி கட்டி கஷ்டப்பட்டு அதை கண்டு அப்புறம் கீழே மகாபெரிவா கிரகம்னு பண்ணி மகாபெரியோட திருவுருவ படங்கள் எல்லாமே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கார். அதெல்லாம் இருக்குது. அப்புறம் எல்லாம் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. நம்ம கவர் பண்ணியிருக்கோம். கீழே மகாபெரிவா கிரகம் அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். மேலே சேலத்தில் யார் போனாலும் அங்கே போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். இவர் மகாபெரிய சம்பந்தமானது எல்லாமே இது பண்ணுவார். அந்த மாதிரி இது பண்ணும்போது அனுஷ பூஜை அது மாதிரி இதில் ஒரு 4-5 தேவாரத்தை பாடுவாராம். அதுக்கப்புறம் ஔவையாரோட விநாயகர் அகவல் அதை பாராயணம் பண்ணுவார். ரமணரோட அக்ஷரப்பா மாலை அதை வாசிப்பாராம். இதெல்லாம் சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்கள்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு, ஆனால் நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கார் இன்டர்வியூவில். இது ஏதோ ட்ரையும் பண்ணல, சான்ஸ்கிரிட் இதை பண்ணலாம் அப்படின்னு. இது பண்ணுறேன், இது போகிறோம், இதை பண்ணுறேன் அப்படின்னு இருக்குது. இருந்தாலும் அவருக்கு ஒரு மனசில் நிறைய பார்க்குறாரு, இன்டர்வியூ பார்க்குறாரு, நிறைய பேர்கிட்ட பேசும்போது சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகத்தை கூட நம்ம சொல்கிறதில்ல. ஆனால் எல்லாமே இப்படி பண்ணின்னு இருக்கோம். தேவாரத்தை பாடுறோம், ரமணரோட அக்ஷரப்பா மாலை இப்படியாவது பண்ணிகிட்டு இருக்கோம். விநாயகர் அகவல் ஔவையாரோட இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கோமே, இதெல்லாம் சரிதானா இல்லை சன்ஸ்கிரிட்டில் ஏதாவது ஸ்லோகம் பண்ணணுமா அப்படின்றது இவருக்கு கொஞ்சம் மனசில் டவுட் இருந்துகிட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அது பெரிய வலுவாச்சு. அது இதை தீர்த்துக்கணுன்னா எங்கே பண்ண முடியும்? பெரியவா கிட்ட கேட்க முடியாது. இவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்குச்சு, அதை ஒன்று கூட சொல்லாமல் நம்ம வெறும் தேவாரத்தையும் அது இதுன்னு தமிழில் மட்டுமே சொல்கிறோமே, இது சரியான காரியமாக தெரியலையே. இதெல்லாம் சொல்லணும், அது தெரியும். ஆனால் ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தை ஒன்றாவது சொல்லலாமே. இதை நம்ம யார்கிட்ட கேட்குறது? மகாபெரிவா கிட்ட போய் இதை போய் கேட்க முடியுமா? எப்படி கேட்குறது அப்படின்னு இவருக்கு பலவித மைண்டில் சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு அனுஷம் முடிஞ்ச உடனே ஒரு ஹோம பிரசாதங்கள்லாம் எடுத்துட்டு அனுஷ பூஜை முடிஞ்சு பெரியவாக்கு கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுவார். அன்றைக்கி அது ரொம்ப அதிகமாகிடுது. ஆனால் பெரியவாட கேட்க போகிறதில்ல. ஏன்னு கேட்டால் அவருக்கு ஒரு பயம், பெரியவா கிட்ட போய் இதெல்லாம் போய் கேட்கலாமா, நல்லா இருக்காது அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிருந்தாரு. அது அன்றைக்கி அதிகமாக இருந்தது அவருக்கு. என்னடா அது இப்படி ஒரு பெரிய தப்பாக பண்ணுறவன் சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்கள் எதுவும் சொல்கிறது இல்லையே. ஏன்னா இந்த மாதிரி சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்களே சொல்லாமல் இருக்கவா இன்றைக்கி யாராவது இந்த இப்போ நான் சொல்கிற இந்த எபிசோடை பார்க்குறவான்னா அவளுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எக்ஸ்ட்ராவெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா பெரியவா எப்படி எப்பேற்பட்ட பரமேஸ்வரன், தேவாரம் திருவாசகம்னா அதுவும் பரமேஸ்வரனுக்கு தானே பாடப்பட்டது. சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்கள்னா அதுவும் ருத்ரம் சமக்கம்னா அதுவும் இது தான். அதனால் எல்லாமே ஒரு பரமேஸ்வரனுக்கு போய் சேரக்கூடியது தானே, மந்திரங்கள் தானே. அது தமிழாக இருந்தான்னா இதுவாக இருந்தானே எல்லாமே தேவாரத்தையே தமிழ் வேதம் தானே பெரியவா சொல்லுவாள்.
ஆனால் இவர் மனசில் தான் அந்த சந்தேகம் இருக்குது, கேட்க போகிறதில்ல. ஹோமத்து பிரசாதம் பஸ்மம் பிரசாதங்கள் இதெல்லாம் எடுத்து அந்த குழப்பத்தை நடா பண்ணுறது அப்படின்னு மனசில் வச்சுட்டே இருக்கார். காஞ்சிபுரத்துக்கு போனார். மாப்பெரியவா கிட்ட அந்த பஸ்மத்தெல்லாம் வச்சுட்டு சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணார். பெரியவா அதை எடுத்து இட்டுண்டார். பஸ்மத்தை நெத்தியில் இட்டுண்டு ராஜகோபால் மாமாவை பார்த்து, பெரியவா ராஜகோபால் மாமா பேசுகிறதுக்கு முன்னாடி ராஜகோபால் மாமா வந்து அனுஷம் நடந்தது, நான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லணும், ஆனால் அதுக்கு தான் வந்திருக்கான்னு பெரியவாளுக்கு தெரியும், சொல்ல வேண்டாம், இருந்தாலும் அதை ஒரு இதுக்காக ஒரு எப்படி சொல்லணுமே, நம்ம இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் நான் முன்னாடி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டா அவரே எடுத்து இட்டுன்ட்டார். இவர் நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கும் போது பெரியவா அதை இட்டுன்ட்டார் நெத்தியில். இவருக்கு வந்து நெத்தியில் இட்டுண்டே ராஜகோபால் மாமா பேசுகிறதுக்கு முன்னாடியே பெரியவா சொல்கிறார், உனக்கு ஏன் இப்படி சந்தேகம் வருது? அது ஒன்றும் பேசலை. இவர் ராஜகோபால் மாமா கேட்டுருக்கார், நீ பாடுற தேவாரம் இது வந்து தமிழ் வேதம்னு சொல்லுவாளே, வேதங்களுக்கு இணையானது இது தேவாரம். அனுஷம் போது நீ சொல்கிற எல்லா தேவாரத்தையும் நான் கேட்குறேனே. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அங்கே இருக்கார், நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுருக்கார். நம்ம அந்த மாதிரி தேவாரம் பாடினாலும் அது தமிழ் வேதம், அதை நான் கேட்டுருக்கேன்னு சொல்கிறாரு. அவருக்கு கேட்டால் நம்மளுக்கு கேட்க மாட்டாரா? அவருக்கு பக்தி எப்படி, நம்மளுக்கு எப்படி? அப்படிலாம் நினைக்க வேணாம். நம்ம பக்தி சத்தியமாக இருந்தால் நிச்சயம் பெரியவா கேட்பா. பெரியவான்னா ராஜகோபால் மாமாவுக்கு மட்டும்தான் பெரியவா வந்து போய் அனுகிரகம் பண்ணுவாளா? அவருக்கு பக்தி ஏகப்பட்டது, அதில் வந்து சந்தேகம் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு வரமாட்டா அப்படின்னு நம்ம ஒதுங்கி இருந்தோம்னா பெரியவா வரமாட்டா. பெரியவா நம்மளுக்கும் வருவா அப்படின்னு நம்ம தைரியமாக இருக்கணும். பெரியவா மேலே அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நம்மளுக்கும் வருவா. அதான் பெரியவா சொல்கிறாளாம், நீ சொல்கிற எல்லாத்தையுமே நான் கேட்டுருக்கேனே, நான் சந்தோஷமாக இருக்கேனே. அதாவது அந்த தேவாரத்தை கேட்டு, பரமேஸ்வரன் தானே, அவருக்கு தானே இந்த தேவாரம்லாம் பாடியிருக்கு, இதுவே எனக்கு போருமே அப்படின்னா நான் அப்போ பெரியவா வந்து அங்கே கேட்டுருக்கான்னு அர்த்தம். சமஸ்கிருத மந்திரங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு பெரியவா வந்து டோட்டலாக அவருக்கு ஒரு பதிலை சொல்லிட்டார். இவர் எதுவும் கேட்கவும் இல்லை. ரொம்ப நாளாக கேட்கணுன்ட்டு அன்றைக்கி ஏகப்பட்ட ஒரு டென்ஷனில் இன்றைக்கி எப்படி கேட்குறது, ஆனால் ரொம்ப இதுவாக இருக்கே சந்தேகமானு இருக்கும்போது அன்றைக்கி பெரியவா அன்றைக்கி பதில் சொல்லிட்டார். ராஜகோபால் மாமா வந்து மனசில் ஏகப்பட்ட இது மாதிரியான ஒரு இது இருந்ததை அன்றைக்கி தீர்த்து வச்சுட்டா பெரியவா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ராஜகோபால் மாமா வந்து சொல்லும்போது இன்டர்வியூவில் சொல்லிட்டு அழறார், பெரியவாளுக்கு எப்படிப்பட்ட ஒரு இது பக்தி நமக்கு இருக்குன்றது, நமக்கு சந்தேகம் இருக்குதுன்னு பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவிச்சனம் மகாபிரிய பாதவிச்சனம்.